ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாமே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு வந்து டார்கெட் 1 வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 25 டேஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் 250 டேஸ்க்கும் ரெடி பண்ணல. டார்கெட் 1ல் 25 டேஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 25 டேஸில் வந்து டெஸ்ட்டெல்லாம் எப்படி போகுது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி பிளான்லாம் வந்து பெட்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மற்ற டேஸ்க்கான டார்கெட்லாம் ரெடி பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறீங்களா, ப்ளஸ் எத்தனை பேர் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ளதை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டார்கெட் 1ல் 25 டேஸ்லாம் நம்ம என்ன படிப்போம், ப்ளஸ் டெஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தர மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து மொத்தமாக அது ஒரு 15 டார்கெட் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 15 டார்கெட்டில் எத்தனை டேஸ் வேணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து டார்கெட் 1 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டோட டைம் சொல்லிடுறேன். டெய்லியுமே வந்து டெஸ்ட்டு நடக்கும். ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். 9 PM அதாவது நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். கொஸ்டின்லாம் வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகுதுங்க. ஒன்லி வந்து வாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சொல்ல மாட்டேன். கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணுவேன். நீங்கள் ஆன்சரை வந்து லைவ் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து லைவ் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது ஒன்லி வந்து தமிழ் மீடியம் தான், இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க நம்மளுடைய டார்கெட் 1. ஸோ இதில் டேட்டு ப்ளஸ் என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 25ஆம் நம்மளுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்றைக்கே வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெலகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்குக்கான மெட்டீரியல்லாம் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ என்னென்ன லெசன்லாம் படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல்லாம் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ ஆன்லைனர் மெட்டீரியல் என்கிட்ட இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், படிச்சுக்கோங்க. ஆனால் புக்குக்கான PDF எல்லாம் நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 25ஆம் பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இயல் 1 ஓல்டு புக் வந்து நீங்கள் படிப்பீங்க. படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து டெஸ்ட் இருக்கும் 9 மணிக்கு. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 6ஆம் வகுப்பு இயல் 1 படிப்பீங்க. ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து 26ஆம் என்ன படிப்பீங்கன்னா மேக்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பீங்க. இதில் மாடல் 1, 2 மாடல் பார்த்தா போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டெல்லாம் இல்லைங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். அதில் வந்து இப்போ நீங்கள் என்ன மாடல் பார்க்குறீங்களோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எங்கே இருக்குன்னு பார்த்தா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் இருக்காது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27ஆம் 6th இயல் 2 ஓகேங்களா? ஓல்டு புக்கு தான். ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் 25 நாளில் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாடல் அந்த டாபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 6ஆம் வகுப்பில் இருக்கும், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும், 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மத்திய அரசு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். மாநில அரசு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்லையும் 10th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அது உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன். 17ஆம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் அதாவது ஓல்டு புக் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் இருக்கும். 18ஆம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷன். 19ஆம் இந்த ஜிகே ஃபுல்லாக இந்த 3 லெசனையும் வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டார்கெட் 1. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டார்கெட்டும் வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து அடுத்தடுத்த டார்கெட் வந்து ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி ரெகுலராக வந்து டெஸ்ட்டையும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து
எனக்கும் உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து நான் எஃபெக்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறையா செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால வந்து ரெகுலரா டெஸ்ட்டையும் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்து ஆர்வத்தோட அட்டெண்ட் பண்ணுவீங்க. போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் வந்து கம்மியாயிரும். ஸோ அது மாதிரி இருக்காதீங்க. இப்போ எப்படி அட்டெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி டெஸ்ட்டை வந்து ரெகுலரா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் 6th முடிச்சிடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிடுவோம். ஜிகேல வந்து 3 லெசன் முடிச்சிடுவோம். ஜிகேல இந்த 3 லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான லெசன். ஸோ இந்த 3யுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரிவிஷனும் பண்ணிடுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு லெசன் விட எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் வந்து பெட்டரா தான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும், ஒர்க்குக்கு போறவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இது வந்து பெட்டரா தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் படிக்க போறீங்க. மேக்ஸும் வந்து அவ்வளவாலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. மாடல் 1, 2 பார்த்தீங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டோபர் அகாடமிஸ் அவங்க சேனல் மேக்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுடைய மேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் நான் நோட்ஸ் எடுத்ததையும் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறதா வந்து இல்லைங்க. நான் ஆல்ரெடி மேக்ஸ் கிளாஸ் எடுத்தேன். பட் அந்த அளவுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீச்சும் இல்லை அந்த வீடியோவுக்கு. ஸோ அதனால வந்து மேக்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு கிளாஸும் எடுக்க போறதில்ல. ஒன்லி டெஸ்ட் மட்டும் இருக்கும். ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அப்பப்போ டெலகிராமில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.